கால சூழலில் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த தனித்துவமான இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சிந்தனைகளையும் தந்திருக்கிறது என்று நானும் நீங்களும் ஆழமாக நம்புகிறோம். அந்த மார்க்கத்திலே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக, இந்த சிந்தனையை இந்த உலகத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக எங்களுக்கு முன்வாழ்ந்த ஒரு சமுதாயம் தங்களால் முடியுமான எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். உயிரை துச்சமென மதித்து பாடுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் சந்தோஷமாக இருந்து இஸ்லாம் இந்த உலகத்தில் மடிவதை விட நான் உயிர் துறந்தாவது இஸ்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் இந்த கொள்கையை என்னுடையதும் உங்களுடையதும் கையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எந்த முயற்சியும் இல்லாமல் வாழையடி வாழையாக குடும்ப ரீதியாக இந்த மார்க்கம் எங்களிடத்திலே வந்ததனுடைய விளைவு, இந்த கோட்பாட்டை படிக்காமல், இந்த சிந்தனையை விளங்காமல், இதற்கு பின்னால் உள்ள யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய சகோதர சகோதரிகளை இன்றைய கால சூழலில் நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை இன்று மிக அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, முஸ்லிம்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஏனைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற ஒரு சிலரை தவிர அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கமாக இருக்கிறது, இஸ்லாம் என்பது ஒரு பக்கமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் இந்த இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது என்று பேசுகிற மனிதன், وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ, யார் இஸ்லாம் இல்லாத ஒரு மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்கு, ஒரு கோட்பாட்டை பின்பற்றுவதற்கு நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற இந்த மார்க்கம் பரிசுத்தமானது, இது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சான்று பகர்ந்த முத்திரை குத்திய இந்த தெளிவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை உடைத்தருகிற ஒரு சாரார், இன்னும் ஒரு பக்கம் இந்த மார்க்கத்தினுடைய பண்பாடுகளை உடைத்தருகிற ஒரு சாரார், இன்னும் ஒரு பக்கம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை உடைத்தருகிற ஒரு சாரார் என்று சொல்லி முஸ்லிம்களே இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக மாறி போயிருக்கிற ஒரு கால சூழலில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பை பற்றி நிச்சயம் நாம் பேசியாக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பை பேசுகிற பொழுது வெளியிலே இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை விட இந்த பள்ளிக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் தனிமைப்பட வேண்டும். இந்த பேசுகிற விஷயங்களில் எனக்கும் உங்களுக்குமான தகவல்கள் எப்படி இருக்கின்றன? இது ஒரு சுய பரிசோதனைக்கான நேரம். நிறைய விஷயங்கள், பயான்கள், தகவல்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, விசாரணை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக இது எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்தவர்களை பற்றி இதில் நீங்கள் யோசித்து விடாதீர்கள். சில நேரம் பேசுகிற விஷயம் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனிடத்தில், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில், அடுத்தவர்களிடத்தில் தெளிவாக இருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் எப்படி இருக்கிறது என்று தயவு செய்து இங்கு இருக்கிற சகோதரர்கள் இதற்குள் இருந்து இந்த விஷயங்களை நீங்கள் கோட்பாடு ரீதியாக, சிந்தனை ரீதியாக ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நீங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளையும் எடுத்துக்கொள்வோம். இஸ்லாம் வாழ வேண்டிய, நான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த வேண்டிய, என்னுடைய ஈமானிய சிந்தனைகளை வெளிப்படுத்த வேண்டிய, நான் என்னை தனித்துவமாக நிறுத்த வேண்டிய, நான் ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு சகோதரனாக, ஒரு மகனாக என்னுடைய மார்க்கத்தின் பணிகளை நான் செய்ய வேண்டிய முதல் இடம் என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டில் இஸ்லாம் எப்படி இருக்கிறது? இஸ்லாத்தின் பெயரால் என்னென்ன காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வீடுகளில் நடக்கிற அனாச்சாரங்கள், இந்த அனாச்சாரங்களுக்கு நான் என்ன பொறுப்பேற்றிருக்கிறேன் என்கிற விஷயங்களை அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாக சிந்திக்க வேண்டும். நான் ஒரு கணவனாக இருக்கிறேன். மனைவி என்ற ஒரு அமானிதத்தை அல்லாஹ் என் தலை மீது சுமத்தி இருக்கிறார். இந்த அமானிதத்தை சுமந்த நான்
என் மனைவிக்கு இந்த இஸ்லாமிய சிந்தனையையும் இந்த மார்க்கத்தை தெளிவாக பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தையும் எப்படி கொடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு பாசையில் சொல்ல போனால், அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வேறொன்றும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்து, என்னையும் உங்களையும் படைத்து, எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தின் சகல வசதிகளையும் தந்து, என்னையும் உங்களையும் தனித்துவமான படைப்பாக படைத்து, எனக்கும் உங்களுக்கும் தனித்துவமான ஒரு வாழ்க்கையை அமைத்து, இந்த உலகத்தை மிக அழகாக அமைத்து, இதற்குள் இருந்து வாழுகிற ஒரு அழகான வாழ்க்கையை தந்து, ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை, ஒரு ராகத்தை உள்ளத்திலே உணரச் செய்து, நானும் நீங்களும் தவறுகிற பொழுதெல்லாம் தட்டி கொடுத்து, கேட்கிற பொழுதெல்லாம் கேட்பதையும் தந்து, கேட்காத விஷயங்களையும் என் வாழ்க்கையில் தந்து, எல்லா விஷயங்களையும் நிரப்பமாக தந்து, நான் தவறளித்தாலும், நான் பாவம் செய்தாலும், நான் மாறு செய்தாலும், எந்த நேரத்திலும் என் புன்னகையில் குறை வைத்து விடாமல், நான் கவலைப்பட்டு அழுகிற பொழுதெல்லாம் என் உள்ளத்திலேயே எனக்கு ஆறுதல் சொல்லி, இல்லை இல்லை, நீ எழுந்திரு, இந்த உலகத்தில் நீ வாழுவதற்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்று தினம் தினம் என் உள்ளத்தின் முதிப்பாய் எனக்கு ஆறுதலை தந்து, என்னை தைரியமூட்டி, இந்த உலகத்தில் என்னை அவனுடைய அடிமையாக இருந்தாலும் கூட அந்த அடிமைத்துவத்தின் எஜமானியத்தை என் மீது திணிக்காமல், என்னை அன்போடு பாசத்தோடு ரஹ்மானாக, ரஹீமாக, கஃபூராக, ஷக்கூராக, என் பாவங்களை மறைக்கின்ற சித்தீராக, எல்லா விஷயங்களிலும் இருந்தும் என்னை பாதுகாக்கிற அல்லாஹுவை நான் நேசிக்கிற அளவீடுதான் அன்புக்குரியவர்களே இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். வேறொன்றும் கிடையாது. என் ரப்பை நான் நேசிக்கிற அளவு, என் ரப்பை நான் புரிந்து கொள்கிற அளவு, இந்த உலகத்தில் எனக்காகவே எல்லாவற்றையும் செய்து தந்த, எனக்காகவே அருள் புரிந்து கொண்டிருக்கிற, என் ஒவ்வொரு நிலையையும், என் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருக்கிற என் ரஹ்மானை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்பதன் அடையாளம். என் ஈமானிய சகோதரர்களே, இந்த வட்டத்திற்குள் இருந்து கொஞ்சம் குடும்பத்திற்குள் போய் பாருங்களேன். என் அதிகாலை தொழுகை, என் வீட்டின் தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, இரா வணக்கத்திற்காக எழுந்திருக்கிறான், மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், மனைவியை தட்டி எழுப்புகிறான், எழுந்திருக்கவில்லை, கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அவளுடைய முகத்திலே தெளித்து அந்த பிள்ளையை, அந்த மனைவியை தொழுகைக்காக எழுப்புகிற ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஈமானிய கணவன்மார்களே, அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். திருமணம் முடித்து 5 ஆண்டுகள், திருமணம் முடித்து 10 ஆண்டுகள், திருமணம் முடித்து 20 வருடங்கள், 2 தசாப்தங்கள் கடந்து விட்டது. ஒரே ஒரு இரவு அல்லாஹ்வின் தூதருடைய இந்த பிரார்த்தனைக்கு தகுதியான ஆணாக நான் வாழ்ந்திருக்கிறேனா? ஒரே ஒரு இரவு நான் வாழ்ந்திருக்கிறேனா? என் மனைவியின் தஹஜ்ஜுடைய நேரம், நான் எழும்பி தொழுகிற பொழுது என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவளை தொழுகைக்கு எழுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு அவளை தட்டி எழுப்பி தொழ வைத்த சந்தர்ப்பம் நோன்பை தவிர வேறு காலங்களில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் நடந்திருக்குமா? நோன்பிலும் சஹர் என்கிற ஒரு வணக்கம் இல்லாது விட்டிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதுவும் என் வாழ்க்கையில் நடந்திருக்காது. என் அடிப்படை, என் ரப்பை நேசிக்கிற அடிப்படை, இரவின் பின்னிரவு வேளைகளில் என் ரப்பு அடிவானத்திற்கு வந்து என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் இருக்கிறார்களா என்று அரசுடைய ரஹ்மான் கேள்வி எழுப்புகிற அந்த நடுநிசி வேளையில், யா அல்லாஹ், உன் அடிமை, உன்னை நேசிக்கிற மனிதன், உன்னை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன், உன்னை தவிர என் வாழ்க்கையில் என் தேவைகளை நிறைவேற்றுபவன் எவனும் கிடையாது, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் அழைப்புக்கு என் குடும்பத்தோடு நான் பதிலளித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஈமானிய உறவுகள், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிற இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? எம் அதிகாலைகள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ், என் சமுதாயத்திற்கு அவர்களுடைய அதிகாலை வேளையில் நீ பரக்கத்தை செய்து விடுவாயாக என்று இந்த உலகின் அருட்கொடை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே. இரவின் அதிகாலை வேளைகள் எல்லாம் தாண்டி
கடைக்கு போவதற்காகவும், பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு போய் விடுவதற்காகவும், அல்லது வேறு சில தேவைகளுக்காகவும், அலுவலகங்களுக்கு போவதற்காகவும் தான் காலையில் 6 மணி தாண்டியதற்கு பிறகு நான் விழித்தெழுந்து என் வேலைகளுக்காக போகிறேனே, அர்ஷுடைய ரஹ்மான் என் ரப்பு, அவனை என் வாழ்க்கையில் நான் நேசிக்கிற லட்சணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லுகிற இந்த ஆணிவேர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பிடுங்கி வீசப்பட்டிருக்கிறது தெரியுமா? சுபஹு தொழுகைக்காக பள்ளிக்கு வெளியில் வந்து பார்த்தால் தெரியும், சிலர்களுடைய வீட்டின் வெளி லைட்டுகள் கூட 7 மணிக்கு பின்னர் தான் அணைக்கப்படுகிற நிலையில் தான் என் ஈமானிய சமுதாயம் எதுவும் தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தின் மத்தியில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஈமானியத்தை பற்றியும் அல்லாஹுவின் தூதருடைய நேசத்தை பற்றியும் பேசுவதற்கு வந்திருக்கிறோம். அந்நிய கலாச்சாரங்களை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறோம். முதல் அடிப்படையில் பிழை விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, என் குடும்பத்தில் கணவன் சில நேரம் பள்ளிக்கு வருகிறான், மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மனைவியை தொழுகை நேரத்திற்கு தட்டி எழுப்பி சுபகு தொழு என்று சொல்லுவதற்கு தகுதியற்ற தைரியமற்ற கணவர்கள். வயதுக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் சூழ 9ஆம் ஆண்டிலே இருந்து OLA தாண்டி பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் படிக்கிற பல பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிறார்கள். வயதுக்கு வந்த ஆண்களும் பெண்களும் வீடுகளில் இருக்கிறார்கள். மகன் இரவு முழுக்க விழித்திருந்து யாரோடோ பேசிக்கொண்டு என்னமோ செய்து கொண்டு கையறக்க தொலைபேசியில் தொலைந்து கொண்டு சுபகுடைய நேரத்தில் தான் தூங்குகிறான். வாப்பா பள்ளிக்கு வருகிறார், மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். தட்டி எழுப்பி நீ பள்ளிக்கு வர வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு தைரியம் இல்லாத, அந்த உணர்வில்லாத பெற்றோர்கள் இருக்கிற ஒரு சபையில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தினுடைய விழுமியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்தில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, விளைவுதான் நாம் எல்லா விஷயங்களிலும் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் இந்த மார்க்கத்தை ஒரு பக்கமாக தள்ளிக் கொண்டிருக்கிறோம். என் அடிப்படை அல்லாஹுக்காக நான் செய்கிற வணக்க வழிபாடுகளின் தொழுகை என்னிடத்தில் சீர் கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனையை பெறுகிற வாழ்க்கையாக என் குடும்ப வாழ்க்கை கிடையாது. விளைவு, நான் கடைக்கு போகிறேன், என் கடையில் எந்த தொழிலும் எனக்கு சரி வருவதில்லை, எந்த பரக்கத்தும் என் தொழிலில் ஏற்படுவதில்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தீர்வு, நான் ஒரு ஹராத்தை நோக்கி நகர்ந்தாக வேண்டும். நான் ஒரு ஹராத்தை நோக்கி நகர்ந்தாக வேண்டும். என் தொழிலில் வட்டி சர்வசாதாரணமாக ஊடுருவிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. என் தொழிலில் நான் ஓடி எடுப்பதும், லோன் எடுப்பதும், லீசிங் எடுப்பதும், அடகு வைப்பதும், கடன் எடுப்பதும் வட்டிக்கு சர்வசாதாரணமாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் இது இல்லை என்றால் என்னால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் வெளியில் அல்லாஹுவை நேசிப்பவனாக என்னை நான் காட்டிக்கொள்கிறேன். அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் மிக தூய்மையான மார்க்கம். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானதை தான் நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கு இணங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் ஹராத்தை நோக்கி நகர மாட்டான். அன்புக்குரியவர்கள், இந்த கலாச்சார மாற்றங்கள் தான் என் தொழிலில் ஏற்படுகிற ஹராம் என் குடும்பத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க அவர்களுடைய உடம்பில் அது சேர நான் 1000 செய்திகளை கொண்டு போய் அவர்களுக்கு கொட்டினாலும் அசுத்தங்கள் நிறைந்திருக்கிற ஒரு உடம்பில், ஒரு கிடங்கில் என்னதான் நல்லதை கொண்டு போய் கொட்டினாலும் அது மீண்டும் அசுத்தமாகி போய்விடுவதை போல எல்லாமே தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, புரிந்து கொள்ள மறுக்கிறோம். புரிந்து கொண்டும் இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆசையும் ஆர்வமும், இந்த உலகத்தின் மீது இருக்கிற பேராசையும், எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிற, அடுத்தவர்களுக்கு முன்னால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று காட்டிக்கொள்கிற இந்த வாழ்க்கை, என்னுடைய ஹராத்தை எல்லாம் நான் மீறி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விளைவு, என் பிள்ளை என்னை எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறான். என் மனைவி என் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காதவளாக மாறிக்கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் என் நிலைமை,
நான் வாங்கி கொடுத்த டிவியில் என் வீட்டுக்குள் நான் போகிற பொழுது சினிமா காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என் மனைவியும் என் மகளும் என் பிள்ளைகளும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கையிலே இருக்கிற ரிமோட்டை வாங்கி அந்த டிவியை ஓபன் பண்ணுகிற அளவுக்கு கூட ஒரு மன தைரியம் இல்லாத கோழையான ஒரு புருஷனாக, ஒரு தந்தையாக நான் மாறி போயிருக்கிறேன். காரணம், என் உள்ளத்தில் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட இந்த உலகத்தின் மீதான நேசமும் இந்த உலகத்தின் அடுத்தவர்களின் மீதான திருப்தியும் அதிகமாக குடிகொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் மீதான ஆர்வம் என் உள்ளத்தில் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், இஸ்லாத்தின் மீதான ஆர்வம் என் உள்ளத்தில் கிடையாது. ஒவ்வொருவரும் தினம் தினம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமே, தினம் தினம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமே. என் வீட்டில் நடக்கிற அனாச்சாரங்களை ஏன் என்னால் தடுக்க முடியவில்லை? நான் தான் என் திருமண வீடுகளில் நடக்கிற, என் குடும்பங்களில் நடக்கிற திருமணங்களை விமர்சித்து பேசுகிறவன் நான். எனக்கு தெரியும் அடையாளம் போடுவது ஹராம் என்று தெரியும், செப்பு கொண்டு போவது சிக்கல் என்று தெரியும், மருதாணி கலாச்சாரம் இந்த மார்க்கத்தினுடைய சிஸ்டம் இல்லை என்று தெரியும், இவைகளெல்லாம் கூடாது என்று தெரியும். ஆனால் என்னுடைய நான் உழைத்து கொடுக்கிற காசில் தான் என்னுடைய மனைவியின் தங்கையினுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்கு என் மனைவி அடையாளம் போடுவதற்காக சாமான் வாங்கி கொடுக்கிறார். என் பக்கத்து வீட்டு காரியினுடைய மகளுடைய திருமணத்திற்கு மருதாணி போடுவதற்காக என் மனைவிதான் எல்லோரையும் தலைமை தாங்கி அழைத்து போகிறார். எல்லா அனாச்சாரங்களும் அரங்கேறுகிற எல்லா நிகழ்வுகளுக்கும் என் மனைவி முன்னிற்கிறாள். என் பிள்ளையினுடைய பிறந்த நாள், அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று என் மனைவி காசு கேட்கிறாள். சில நேரம் எனக்கு தெரியாமல் வாங்கி அன்பளிப்பு செய்கிறாள். கணவன் எனக்கு கூட நான் மார்க்கத்தோடு இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், இந்த சிந்தனையில் உறுதியாக இருக்கிறேன். என் மனைவி என்னுடைய பிறந்த நாளை ஞாபகம் வைத்திருந்து என் பிறந்த நாளுக்கு எனக்கு அன்பளிப்பு என்ற பெயரில் ஏதோ ஒன்றை வாங்கி கொடுக்கிறார். அதை போட்டோ பிடித்து ஸ்டேட்டஸிலே வைத்துவிட்டு அந்த சில்லறை சந்தோஷத்தை அனுபவிக்கிற, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் குழி தோண்டி புதைக்கிற, அதை தடுத்து நிறுத்த முடியாத, ஏனென்று கேள்வி கேட்க முடியாத, கேட்டால் மனைவியினுடைய பகையை சம்பாதிக்க வேண்டும் என்று வரும் என்று நினைக்கிற ஒரு கணவனாக நான் இருக்கிற பொழுது எப்படி சகோதரர்களே என் குடும்பத்தில் இஸ்லாத்தை வாழ வைக்க முடியும்? எங்கு போனது இந்த தைரியம்? நான் நேசிக்கிற சஹாபா சமூகம், நான் நேசிக்கிற சஹாபா சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்த தூய்மையானவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக எவன் பேசினாலும் அவனோடு போராடுவதற்கு கூட துணிந்து நிற்கிற சமுதாயம் அந்த சமுதாயம் என்று வரலாற்றில் படிக்கிறோமே. அந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லுகிற பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழாரம் சூடி பிரார்த்தனை செய்கிறோமே. என் ஈமானிய சகோதரர்களே, என் சொந்த வீட்டுக்குள் நடக்கிற அனாச்சாரங்களை தட்டி கேட்க முடியவில்லையே. நான் கடற்கரைக்கு என் மகளை அழைத்து போகிறேன், என் மனைவியை அழைத்து போகிறேன். அரைகுறை ஆடைகளோடு அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு என் ஓயல் படிக்கிற மகள் வருகிறாள், என் ஏஎல் படிக்கிற மகள் வருகிறாள். வாங்கி கொடுத்தது என்னுடைய காசு, அந்த பிள்ளையினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் என்னுடைய பொறுப்பு. அந்த பிள்ளையை பார்க்கிற பொழுதே ஒரு தந்தை என்பதை தாண்டி ஒரு ஆணாக பார்த்தால் என்னால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் அடுத்தவர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிற பொழுது அதை விமர்சித்தவன் நான், எப்படி போகிறான் என்று சொன்னவன் நான், இதெல்லாம் ஒரு உடுப்பா என்று கேட்டவன் நான். ஆனால் அதே ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய மகள், என்னுடைய மனைவி வெளியேறுகிற பொழுது என்னால் இதை அணியாதே, இதை போட்டு வந்தால் உன்னை கூட்டி போக மாட்டேன் என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்றால் இந்த மார்க்கத்தில் அன்புக்குரியவர்களே நான் எந்த தரத்தில் இருக்கிறேன்? யாருடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தைரியமாக சொல்லுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களை. தனியே யோசித்து பாருங்கள், உள்ளத்திலே கை வைத்து கேளுங்கள். குடும்பத்தில் நடக்கிற நனவுகளிலும் கெடுதிகளிலும் இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது என்று தைரியமாக தடுக்கிற
கணவன்மார் எத்தனை பேர் இருக்கிறோம், வளைந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியிலே கொள்கைவாதி, அடுத்தவருக்கு ஃபத்வா கொடுப்பதிலே முன்னிக்கிறேன். என் வீடுகள் அன்புக்குரியவர்களே செயலிழந்து போய் கிடக்கின்றன. குர்ஆன் சுன்னா பேசுகிற இந்த சிந்தனையை விளங்கிய ஒவ்வொரு சகோதரனும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்களாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய அந்நிய கலாச்சாரங்களையும் அனாச்சாரங்களையும் இந்த பூமியில் இருந்து தடுத்திருக்கலாம். அன்புக்குரியவர்களை விட்டிருக்கிறோம். காரணம், நான் இந்த உலகத்தில் அடுத்தவர்களுடைய நேசத்திற்காக வாழ பழகிவிட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசித்தல் என்கிற கோட்பாட்டில் இருந்து நான் என்றோ தூரமாகிவிட்டேன். விளைவு, அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக எவன் பேசினாலும் எவன் செய்தாலும் என்ன நடந்தாலும் மௌனமாக கடந்து வருகிற, அல்லது என்னால் பேசக்கூடிய இடங்களில் கூட பேச முடியாமல் போகிற தைரியமற்ற கோழையாக மாறி போயிருக்கிறேன். இதுதான் இன்று என்னுடைய எல்லா நிலைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. என்னோடு நெருக்கமாக பழகுகிற நண்பன், அவன் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறான், ஹராமான சம்பாத்தியத்தோடு இருக்கிறான், தெளிவான கொடுக்கல் வாங்கல் மோசடிகளோடு இருக்கிறான். ஆனால் என்னோடு சேர்ந்து சாப்பிடுகிறான், சேர்ந்து ஊர் சுற்றுகிறான், எல்லா இடங்களுக்கும் வருகிறான், போகிறான். ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் இது தவறு, நீ செய்வது பிழை, விட்டுவிடு என்று பேசுவதற்கு அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர நிறைய பேருக்கு தைரியம் இல்லாமல் தானே சகோதரர்கள் இருக்கிறது. பகைத்து விடக்கூடாது. சொன்னால் அடுத்த தரம் என்னோடு வரமாட்டான். சொன்னால், நல்லதை சொன்னால் மீண்டும் என்னோடு நட்பு பாராட்ட மாட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு எதிராக, அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக செயல்படுகிற ஒருத்தனுடைய அன்பு அல்லாஹுவின் தூதருடைய அன்பை விட என் உள்ளத்தில் உயர்வாக இருக்கிற பொழுது நான் ஒரு ஈமான் உள்ளவன் என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அன்புக்குரிய ஈமானிய சகோதரர், என்ன அருகதை இருக்கிறது எனக்கு? ஒவ்வொரு முறையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் உறவுகளே, ஒவ்வொரு முறையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிற விஷயங்கள் எதுவும் யாருக்கும் தெரியாதவைகள் அல்ல, எல்லாம் தெரிந்தவைகள் தான், எல்லாம் விளங்கியவைகள் தான். ஆனால் அடிப்படையில் எங்கோ ஒரு கோளாறு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறது. அதுதான் இந்த நேசித்தல் என்கிற விஷயத்தில் இந்த மார்க்கத்தை தாண்டி இன்னும் ஒரு பகுதிக்கு நாம் போயிருக்கிறோம். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், எல்லோரோடும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரோடும் உறவாக இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எப்படி போனாலும் பரவாயில்லை என்கிற இந்த மனோநிலைதான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழலில் அந்நிய கலாச்சாரங்கள் எங்களுக்குள் தாராளமாக ஊடுருவி போயிருப்பதற்கான அடிப்படை காரணம். குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிய ஒருவனுடைய திருமண வீட்டின் சடங்குகள், கலாச்சாரங்களை பாருங்களேன். அவன் தொழுவது குர்ஆன் சுன்னாவுடைய பள்ளிவாசல். எல்லா பயான் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிற ஒருத்தர், நல்ல மனிதர். ஆனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நிகழ்வு என்று வந்தால், தனக்கு என்று ஒரு பிரச்சனை என்று வந்தால், தன்னுடைய வீட்டில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது என்றால் என்ன செய்வது? குடும்பத்தார் எல்லோரும் முடிவெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், இனி ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி செய்தால் பிரச்சனை வரும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோமே, எல்லாவற்றையும் தாண்டித்தானே வந்து கொண்டிருக்கிறோமே. ஈமானிய சகோதரர்களே, எப்பொழுது யோசிக்க போகிறோம்? இவர்கள் எல்லோரும் என்னை விட்டதற்கு பின்னால் தன்னந்தனியாக நான் கபருக்குழிக்குள் இருக்கிற நேரம், இந்த உலகத்தில் எவனுடைய திருப்தியை எல்லாம் நான் எதிர்பார்த்தேனோ எவனுமே எனக்கு உதவி செய்யாத நேரம், யாருடைய திருப்தியை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேனோ அந்த ரப்புல் ஆலமீன் மட்டுமே கை கொடுக்கிற கபருக்குழிக்குள் இவர்கள் யாருமே எனக்கு பயனளிக்க மாட்டார்கள் என்கிற அந்த பதில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே ஏன் இல்லாமல் போனது? நாம் அடிக்கடி சொல்கிற விஷயம் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த இடத்தில் நானும் நீங்களும் மௌத்தாகி போனால், இந்த பள்ளிவாசலே என்னுடையதும் உங்களையும் கபருக்குழியாக மாறி போனால், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மன் ரப்புக், உன் ரப்பு யார்?
என்ற கேள்வி இந்த இடத்தில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தொடுக்கப்பட்டால் ஒருவனே மனனமாக்கி ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற நிலை அல்லாத அந்த மன்னரையில் இந்த முதலாம் ஆண்டு கேள்வி, இந்த ஆரம்ப கல்வி கேள்வி என்னிடத்தில் கேட்கப்படுகிற பொழுது கண்மூடி யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த நேரம் என் ரப்பு யார்? என் ரப்பு யார்? நான் யாருக்கு முழுமையாக கட்டுப்பட்டிருக்கிறேன்? என் சுதந்திரங்களை எல்லாம் யாரிடத்தில் நான் அடகு வைத்திருக்கிறேன்? இந்த உலக வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் என்னை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அல்லாஹுக்காக எல்லாம் இழக்கப்பட வேண்டிய நேரத்தில் நான் யாருக்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன்? என் ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் வீட்டில் நடக்கிற ஒரு திருமண நிகழ்வு, அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். இன்றைய காலத்தில் நடக்கிற திருமண நிகழ்வுகளில் எந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் கண்டுகொள்கிறீர்கள்? எந்த இடத்தில் கண்டுகொள்கிறீர்கள்? பள்ளிவாசலுக்குள் நடக்கிற அக்கதில் மட்டும்தான் சில நேரம் தெரியும், அதுவும் சில பித்அத்துக்களோடு முடிகிறது. வேறு எந்த இடத்தில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? எந்த ஒரு சந்தோஷத்திலும் அல்லாஹும் ரசூலும் கிடையாது, எந்த ஒரு துக்கத்திலும் அல்லாஹும் ரசூலும் கிடையாது. ஒரு கஷ்டம் வந்தால் ஓடி போய் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் நிற்கிறேன், ஒரு கபரடிக்கு போகிறேன், அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகிறேன். ஒரு நோய் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சிக்கல் வந்தால் என்னை அறியாமலே நான் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திற்காக நேர்ச்சி செய்வதற்காக போய் நிற்கிறேன். கபரிலே உள்ளவர்களை நம்புகிறேன். ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்நியர்களுடைய கடவுளர்களிடத்திலும் சிலைகளிடத்திலும் போய் கைகட்டி நிற்கிற மோசமான கலாச்சாரத்திற்கு இணை வைத்தலுக்கு நான் போய் நிற்கிறேன். என் கவலைகளிலும் அல்லாஹ் கிடையாது, என் சந்தோஷங்களிலும் அல்லாஹ் கிடையாது என்றால் நான் முஸ்லிம் என்று வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சில திருமண வீடுகள், சில நிகழ்வுகள், சந்தோஷங்கள் இவர்கள் முஸ்லிம்களா என்று எண்ணுகிற அளவுக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை வைத்து பாருங்கள். மன் ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு யார்? உங்களுடைய ரப்பு யார்? யாரை இந்த உலகத்தில் நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுடைய ரப்பு. அப்படி என்றால் இந்த மன் ரப்பு, உங்கள் இந்த ரப்பு யார் என்ற கேள்விக்கு உங்களுடைய மனைவியின் பெயரை சொல்ல போகிறீர்களா? உங்களுடைய நண்பர்களின் பெயரை சொல்ல போகிறீர்களா? உங்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்பவர்களின் பெயரை சொல்ல போகிறீர்களா? உங்களோடு ஊரிலே வசிப்பவர்களின் பெயரை சொல்ல போகிறீர்களா? இந்த பெயர்கள் எல்லாம் கபருக்குள் நீங்கள் சொன்னால் எடுபடுமா? என் வியாபாரத்தில், என் தொழிலில், என் கொடுக்கல் வாங்கலில், என் வாகனத்தில், நான் கட்டியிருக்கிற வீடில் அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுவோடு போராடுகிற யுத்த பிரகடனம் செய்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, நான் ஆச்சரியமாக பார்க்கிற விஷயம், அன்புக்குரியவர்கள், இந்த வட்டியை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம், நிறைய சொல்லி இருக்கிறோம். சில சகோதரர்கள் வட்டி என்றால் ஒரு பேங்கிலே கொண்டு போய் காசை போடுவது அல்லது யாருக்காவது ஒரு கூடிய தொகையை கொடுத்து விட்டு அதிலிருந்து மேலதிகமாக எடுப்பது மட்டும்தான் வட்டி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழல். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்கிற ஒரு பாவம். பேரறிஞர் சுலைமான் ருஹைலி ஹபிலஹுல்லாஹ் மதீனாவிலே இருக்கிற ஒரு அறிஞர், அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நான் வட்டியை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு சகோதரர் கேள்வியை ஆரம்பிக்கிறார். உடனே அவர் நிறுத்தி சொல்லுகிறார், இப்படி சொல்லாதீர்கள், இந்த கேள்வியே பிழை. வட்டியை கொண்டு அல்லாஹ் ஒரு பொழுதும் ஒருவரையும் சோதிக்க மாட்டான். தன்னோடு யுத்தம் செய்கிற அந்த பெரும்பாவத்தை கொண்டு யாரையும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். நீங்களாக அதில் போய் விழுந்துவிட்டு அல்லாஹுவின் மீது அந்த பாரத்தை போடாதீர்கள் என்று அவர் தடுக்கிறார். வட்டிக்கு நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதே பிழை என்று அவர் சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய பாவம் அது. ஒரு அபூஜஹலை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு உத்பாவை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு ஷைபாவை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு அபூலஹபை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு பிராவுனை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு ஹாமானை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு காரூனை பற்றி பேசுகிற பொழுது வெறுப்பு வருகிறது அல்லவா? இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் தூதரோடு
போராடியவர்கள் என்ற எண்ணம் வருகிறது அல்லவா? எத்தனையோ அல்லாஹுக்கு முரண்பட்டு எதிராக நின்றவர்கள், எதிரணியிலே நின்றவர்கள் என்று யோசிக்கிறோமே, அதே சமமானவர்களாகத்தானே குர்ஆன் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை வர்ணிக்கிறது. எப்படி சகோதரர்களை நிம்மதியாக தூங்க முடிகிறது? நரக நெருப்பை வாகனத்தின் பெயரால் வீட்டுக்குள்ளே லீசிங்கின் பெயரால் வாங்கி வைத்துக் கொண்டு, லோன் எடுத்து கடை கட்டி கொண்டு, ஓடி எடுத்து வீடு கட்டி கொண்டு, வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் அடகு வைத்து வாங்கி போட்டுக்கொண்டு, சமுர்த்திக்கு கடன் எடுத்து வட்டிக்கு கடன் எடுத்து கொண்டு போய் வயலிலே நெல்லை வீசிவிட்டு எப்படி நிம்மதியாக இருக்கிறோம்? எப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது? அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கிறோம் என்றால் அந்த ரப்பு தானே இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று நம்புகிற நான் எப்படி சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன்? ஆச்சரியமாக இல்லையா? முரணாக இல்லையா? அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்துவிட்டு வந்து முன்சஃபிலே நின்று தொழுகிறான் ஒரு ஹாஜி. ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வங்கியிலே இருக்கிறது, ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வட்டியோடு இருக்கிறது. முன்சஃபிலே நின்று தொழுகிறான். அவனுடைய ஈமான் என்ன? நினைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ்வை ஏமாற்றலாம். தொழுது விட்டால் அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்துவிட்டு வந்ததெல்லாம் அல்லாஹ்வுக்கு மறைந்து விடும் என்று அல்லாஹ்வை மடையனாக நினைத்துக் கொண்டு செயல்படுகிற இத்தகையவர்களை எப்படி நாம் பார்க்க முடியும்? அன்புக்குரிய சகோதரர்கள், உணரமாட்டோமா? உணரமாட்டோமா? எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இன்றைய திருமண நிகழ்வுகள் கூட ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாள் சந்தோஷத்தை தொலைக்கிற நிகழ்வுகளாக மாறி போயிருக்கிறது. திருமணத்திற்காக மேக்கப் பண்ணி பிள்ளையை கொண்டு போய் மணவறையில் வைக்கிறார் தாயார். அந்த தாய் எப்படியான தாய் தெரியுமா? பாடசாலைக்கு போய் பிள்ளை வந்தால், லுஹர் தொழுகை தாண்டி விட்டு வந்தால், தொழுது விட்டு மேல் கழுவி விட்டு தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று கண்டிப்பாக பேசிய அந்த தாய் பிள்ளையை அசருக்கு முன்னால் கொண்டு போய் மணவறையிலே உட்கார வைக்கிறார். பிள்ளை ஒரு பொம்மையாக உட்கார்ந்து இருக்கிறார். அசருடைய நேரம், மாப்பிள்ளை விட்டார் வருகிறார்கள், எல்லோருக்கும் காட்சி பொருளாக இருக்கிறாள். மகரிபுடைய நேரம், வந்து கொண்டே இருக்கிறார்கள். அசரு தொழுகை தாண்டி போகிறது. சந்தோஷமாக போலியாக புன்னகைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ரோஷமில்லாத தந்தையும் அந்த ரோஷமில்லாத தாயும். மகரிபுடைய நேரம் தாண்டி போகிறது. இஷாவுடைய நேரம் அதுவும் தாண்டி போய் ஒரு 10-11 மணிக்கு பிள்ளையை மணவரையை விட்டு இறக்குகிறார்கள். அது வரைக்கும் அவள் அதிலே உட்கார்ந்து கொண்டு அந்த ஆடையோடு அப்படியே காத்திருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, ஒரு நீதமான தந்தைமார்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி யோசியுங்களேன். ஒரு நாள் சந்தோஷம், யார் வேண்டுமென்றே ஒரு நேர தொழுகையை அது கடமை என்று தெரிந்து அந்த தொழுகையை விட்டு விடுகிறார்களோ ஃபகத் கஃபர், அவர்கள் காபிராகி விட்டார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமாக அவள் வளர்த்த ஒரு பிள்ளையை மதம் மாற்றித்தானே திருமணம் முடித்துக் கொடுக்கிறோம், காபிராக மாற்றித்தானே திருமணம் முடித்துக் கொடுக்கிறோம் என்றாவது யோசித்தோமா சகோதரர்களே? அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா இந்த திருமணத்தை? ஏன் பாங்கு சொல்லி ஒரு 10 நிமிடம் பிள்ளையை தொழுது விட்டு வா என்று சொல்வதற்கு, அதற்கு ஒரு நேரம் கொடுப்பதற்கு, பிள்ளை தொழப்போயிருக்கிறாள் என்று சொல்வதற்கு ஏன் சகோதரர்களை ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அந்த ஈமானிய உணர்வு ஏன் அந்த திருமணத்தன்று செத்து போகிறது? ஏன் செத்து போகிறது? அல்லாஹ் கோபிக்க மாட்டானா? சமாளித்து விடலாம் அப்படியா? அல்லாஹ்வுடைய எழுத்தில் அல்லாஹ் தானே சமாளித்து விடலாம் அப்படியா? அவன் ரஹ்மானாக இருப்பதால், அவன் ரஹீமாக இருப்பதால், அவனுடைய கோபத்தை விட அன்பு முந்தி விட்டதால் எல்லாவற்றையும் கடந்து விட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் வேண்டும் என்று செய்கிற எல்லா தவறுகளையும் அவன் கணக்கெடுக்காமல் விட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா சகோதரர்களே? இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? ஒரு தந்தையாக நாளை மஹ்ஷருடைய வழியில் என்னை பிடித்து அல்லாஹ் கேட்க மாட்டானா? உனக்கு ரோஷம் இல்லையா? மானம் இல்லையா? ஈமானிய உணர்வு இல்லையா? நீ படித்தவன் தானே, உனக்கு இந்த மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை நான் தந்திருந்தேனே. தொழுகை கடமை என்று தெரிந்தும், உன் பிள்ளைக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் நீ ஏன் இந்த ரோஷம் கட்ட வேலையை பார்த்தாய் என்று மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்புக்குரிய தந்தைமார்களே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? என் பிள்ளைக்கு அடையாளம் போட வருகிறார், என் பிள்ளையின் மீது கொண்டிருக்கிற சந்தேகம்,
கல்யாணம் பேசினால் அடையாளம் போடுவது, பேசிவிட்ட பிள்ளை இன்னொருவரோடு போய்விடக்கூடாது என்கிற மாற்று மத சகோதரர்களின் கலாச்சார பின்னணி அது. அதை அப்படியே கொப்பியடித்து நாம் ஒரு வளமையாக மாற்றி வைத்திருக்கிறோம். ரோஷமுள்ள தந்தைமார் யோசித்து பாருங்களேன், உங்களுடைய பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்திருக்கிறீர்களா? ஒருவரோடு பேசி வைத்திருக்க இன்னொருவரோடு போய்விடுகிற அளவுக்கு ஒழுக்கமில்லாத பிள்ளைகளைத்தான் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்களா? அப்படி வளர்த்திருக்கிறோம் என்று மௌனமாக அங்கீகரிக்கிற நாள் தான் நீங்கள் அடையாளம் போட அனுமதிக்கிற நாள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் போட அனுமதிக்கிற நாள் ஒரு மார்க்கமுள்ள, ஒரு ரோஷமுள்ள, ஒரு ஈமானிய தெளிவுள்ள தாயும் தந்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என் பிள்ளையை ஒழுக்கமான பிள்ளையாக, பண்பாடுள்ள பிள்ளையாக நான் வளர்க்கவில்லை என்று நீங்கள் மௌனமாக கொடுக்கிற அங்கீகாரம் அது. அதற்கு ஒரு மணமேடை அமைத்து வைத்திருக்கிறோம், அதற்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், அதற்கு 4 பேரை வரவேற்கிறோம். என்ன சகோதரர்களே நமது மார்க்கம்? மார்க்கமும் கிடையாது, ரோஷமும் கிடையாது என்றால் என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? இந்த தெளிவான தூய்மையான மார்க்கத்தில் ஒரு திருமணத்திற்கான வழிகாட்டல் கூட இல்லை என்று நினைக்கிறோமா? ரசூலுல்லாஹ் முடித்த 9 திருமணங்களில் எந்த திருமணத்திற்கு அடையாளம் போட்டார்கள்? 11 திருமணங்களில் எந்த திருமணத்திற்கு அடையாளம் போட்டார்கள்? எந்த திருமணத்திற்கு இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யார் கண்டுபிடித்தது சகோதரர்களே? இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே. இந்த வாழ்க்கையின் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்பமாக தர வேண்டியவன் ரஹ்மான் தானே. அவனை தொலைத்து விட்டு அவன் கொள்கைகளையும் சிந்தனைகளையும் காலுக்கு கீழே போட்டு அப்பட்டமாக மிதித்து விட்டு இசைகளோடும் மியூசிக்குகளோடும் மோசமான ஆடல் பாடல்களோடும் சில திருமணங்களில் பார்க்கவே முடியாது. அண்மையில் இந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்வை பற்றி என்னோடு பேசினார்கள். மாப்பிள்ளையை கொண்டு போய் மணமேடையிலே வைத்துவிட்டு மதனிமார் சோடா பருக்குகிற கலாச்சாரம் அது மருவி சிறு பிள்ளைகள் பால் குடிக்கின்ற அந்த சின்ன, எங்களோட பகுதியிலே சூப்பி போத்தல் என்று சொல்வார்கள், அந்த பொட்டிலே சோடாவை ஊற்றி மதனிமார் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு பருக்குகிற கலாச்சாரம் நடந்தேறி இருக்கிறது என்று சொல்கிற பொழுது ஒரு கணம் செத்து போனோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்க இருக்கிறோம்? எவ்வளவு கேவலமானவர்களாக தினம் தினம் தூர போய் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தின் தனித்துவம் என்ன? இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டார்களா? நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய அமானிதத்தை பற்றியும் வகை சொல்லி ஆக வேண்டுமே சகோதரர்களே, வகை சொல்லி ஆக வேண்டுமே. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கிற நிகழ்வுகளாக திருமண நிகழ்வுகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தோஷங்களும் அப்படித்தான். அந்த சந்தோஷங்களுக்கு பின்னால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகளே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வாய்ப்புகளை தருகிறான் என்பதற்காக, சந்தர்ப்பங்களை தருகிறான் என்பதற்காக, நான் என்ன செய்தாலும் எனக்கு நனவுதான் நடக்கிறது என்பதற்காக எல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக நபியே, ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் பிடித்தால் தாங்க முடியாது சகோதரர்களே, பிடித்தால் தாங்க முடியாது. ஒவ்வொருவருடைய வீடுகளும் மாற வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒவ்வொருவருடைய மனைவிமாரையும் மாற்றுகின்ற தைரியமான பழைய ஆண்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்கிற அந்த நிர்வாக பொறுப்பை அல்லாஹுவை பயந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் ஈமானிய உறவுகளே, அதை எடுக்கிற பொழுதுதான் இந்த அந்நிய கலாச்சாரங்கள் குறித்த இஸ்லாத்தின் பெயரால் வருகிற இந்த விஷயங்கள் குறித்து நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். பேச தயங்குகிறோம் அன்புக்குரியவர்கள், பேச தயங்குகிறோம், தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். ஏனென்றால்
எல்லாம் அடுத்தவர்களுடைய திருப்தி மட்டும்தான் பெரிதாக தெரிகிறது. ஒரு அனாச்சாரம் நடக்கிற சபைக்கு போகாமல் நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் மனச்சாட்சி சொல்கிறது. ஆனால் போகாது விட்டால் குடும்பத்தில் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற இந்த உலகத்தினுடைய இச்சையும் ஆசையும் என்னை அங்கே அனுப்புகிறது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. சுவர்க்கத்திற்கு போவதற்கு இலகுவான வழியை அல்லாஹ் சொல்லுகிறார். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும், என் ரப்பினுடைய சன்னிதானத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எவனுமே எனக்கு உதவி செய்யாத, என்னை பெற்று வளர்த்த தாய், நான் பெற்று வளர்த்த பிள்ளைகள், என்னோடு ஒன்றாக வாழ்ந்த மனைவி, என் குடும்பம் எல்லோருமே யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, எல்லோரும் என்னை விட்டு விரண்டோடுகிற அந்த மஹ்ஷருடைய வழியில் ரப்பினுடைய சன்னிதானத்தில் தன்னந்தனியாக நான் நிற்கிற பொழுது, இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு உதவி செய்யாத நாளில், ஏன் என் சொந்த உடல் உறுப்புகள் கூட எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற அந்த மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் கேட்பான். இதெல்லாம் ஏன் செய்தாய் என்று கேட்பான். ஏன் உனக்கு நான் அறிவை தந்திருக்கிற பொழுது, இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை தந்திருக்கிற பொழுது, உன்னால் தவிர்ந்து கொள்ளுகிற தைரியம் உனக்கு ஏன் இல்லாமல் போனது என்று அல்லாஹ் கேட்பான். எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறோம் தெரியுமா? ஒரு பர்த்டே கொண்டாடுகிற ஒரு சகோதரனை சந்தித்து கேட்டேன், பிள்ளைக்கு 1 வயசு 2 வயசு, இவ்வளவு செலவழித்து ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள்? பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்காக. பிள்ளை எந்த நாளிலாவது மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டாமா? பிள்ளையின் சந்தோஷத்தை பிள்ளையிடம் சந்தோஷத்தை பார்ப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்று தத்துவம் பேச. உறவுகளே, நான் அவரிடத்தில் மாறி கேட்டேன், அதே நாளில் உன் பிள்ளையை உன்னிடத்திலிருந்து பறித்தெடுப்பது உன் ரப்பினுடைய நியதியாக இருந்திருந்தால் அந்த சந்தோஷத்தை அந்த நாளில் நீ வெளிப்படுத்துவாயா? அப்படி என்றால் நீ சந்தோஷப்பட வேண்டியது உன் பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டியது அல்ல, இந்த பிள்ளையை இன்னும் உயிரோடு வைத்து உனக்கு கண்குளிர்ச்சியாக தந்திருக்கிறானே அந்த ரப்பை தானே நீ சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் உன் ரப்பை கோபப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டு உன் பிள்ளையின் சந்தோஷத்தை நீ எதிர்பார்க்கிறாயே, இந்த சின்ன பிள்ளையினுடைய சந்தோஷத்தை விடவுமா உன்னுடைய ரப்பினுடைய சந்தோஷம் உனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று கேட்கிறேன். இதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, வீட்டிலே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையினுடைய சந்தோஷம் எனக்கு பெரிதாக தெரிகிறது, அதற்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் துணிகிறேன். ஆனால் என்னை படைத்த ரப்பினுடைய சந்தோஷத்திற்காக என்ன செய்திருக்கிறேன்? அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும், உங்களுக்கு குகைவாசிகளுடைய சம்பவம் தெரிந்திருக்கும். 3 சகோதரர்கள் ஒரு பயணம் போகிறார்கள். ஒரு மழைக்காலம், குகைக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள். குகையை ஒரு கல் அடைத்துக் கொள்கிறது. அவர்களுக்கு மரணத்தை தவிர வேறு வழி தெரியவில்லை. 3 பேரும் முடிவெடுக்கிறார்கள், நாம் செய்த நல்லறங்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அல்லாஹ் நாடினால் அந்த கல்லை இதிலிருந்து பாதுகாவல் தருவான் என்று சொல்லி 3 பேரும் 3 காரியங்களை சொல்லி கேட்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்துகிறான் என்கிற ஒரு சம்பவம் ஹதீஸிலே ஒரு நீண்ட செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது கொஞ்சம் கண்மூடி யோசியுங்கள், எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், ஏதோ ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டால், நாம் அல்லாஹுக்கென்று மட்டும் தனித்துவமாக செய்த ஒரு நன்மையை சொல்லி, அல்லது வாய்ப்பு கிடைத்தும் 100% சந்தர்ப்பம் இருந்தும் அல்லாஹுவை பயந்து விலகிய ஒரு பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால், என் வாழ்க்கையில் அப்படி நடந்த ஒரு நிகழ்வை நீங்களாகவே கற்பனை செய்து பாருங்கள். என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி எனக்கும் உங்களுக்கும் வரும். தொழுகிறோம், கிடைத்தால் தொழுகிறோம். நோன்பு நோக்கிறோம், ஒரு சம்பிரதாயத்திற்காக ரமலான் வந்தால் நோன்பு நோக்கிறோம். குர்ஆன் ஓதுகிறோம், ஏதோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் ஓதுவதும் கிடையாது, ஓதுகிறோம். ஆனால் இவைகளெல்லாம் தியாகங்களாம், அது கடமைகள், அது செய்தாக வேண்டும். நான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற கோடிக்கணக்கான நிஅமத்துக்களுக்கு நான் செய்கிற நல்லமல்களை கொண்டு போய் உரசி பார்த்தால் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க
நான் அல்லாஹுக்காக என்று ஒரு இக்கட்டான சூழல், ஒரு ஐசியூவிலே நான் இருக்கிறேன், கடுமையான வருத்தம், ஒரு ஆக்சிடென்ட் பட்டு இருக்கிறேன், நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்படியான சூழலில் தொழ வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வருகிற பொழுது நான் என்னுடைய ரப்பு, நீ தொண்டைக்குழிக்குள் உயிர் வருகிற வரைக்கும் உன்னால் நடக்க முடியாவிட்டாலும், பேச முடியாவிட்டாலும், உன்னால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் கண்களால் சைகை செய்தேனும் தொழுதாக வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் நான் எப்படியாவது தொழ வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் முடியுமான அளவுக்கு ஒரு இக்கட்டான வருத்தத்தில் இருக்கிற பொழுது நான் தொழுதிருக்கிறேன். அப்படி என் வாழ்க்கையில் செய்த ஒரு தியாகம். எனக்கு கடுமையான கஷ்டம், நெருக்கடி, தொழிலிலே பிரச்சனை, என் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடகு வைத்தால், அல்லது யாராவது ஒருவரிடத்தில் கொடுத்து விட்டு வட்டிக்கு கடன் வாங்கினால், அல்லது ஏதோ ஒரு பேங்கில் போய் லோன் எடுத்தால் தருவார்கள், வசதி இருக்கிறது, வங்கியும் வந்து நிற்கிறது, எல்லா பிரச்சனையும் எனக்கு எதிரே இருக்கிறது. ஒரு வார்த்தை, ஒரு சைன் பண்ணினால் எனக்கு எல்லாம் அந்த பிரச்சனை முடிந்து விடும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனாலும் என் ரப்பு எனக்கு தடுத்திருக்கிறார். எனக்கு வேண்டாம், இந்த நிலையிலிருந்து நான் போகிறேன், சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் பாவங்களை தவிர்ந்து கொண்ட ஒரு சந்தர்ப்பம். ஒருவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் சகோதரர். அப்படியே அடுத்தவர்களுடைய திருப்தி எனக்கு கிடைக்கும் என்ற நிலையிலிருந்தும் ஒரு தவறை நான் பேசி திருத்திய, அதற்காக நான் அடுத்தவர்களை பகைத்து கொண்ட ஒரு நாள். இந்த வாழ்க்கையெல்லாம் எங்கோ ஒரு வரலாற்றில் கேள்விப்பட்டதாகத்தானே வாழ்க்கையில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக சொல்லுகிறேன் ஈமானிய உறவுகளே, இப்பொழுதெல்லாம் பேசுவதில் அவ்வளவு விருப்பம் கிடையாது. நிறைய பேசிவிட்டோம். உங்களுடைய உள்ளங்களோடு அன்பாக பகிர்ந்து கொள்கிறேன் ஈமானிய சகோதரர்களே, மௌத் இருக்கிறது. அல்லாஹுக்காக மீண்டு வாருங்கள், அல்லாஹுக்காக மீண்டு வாருங்கள் சகோதரர்கள். இந்த வாழ்க்கை என்னையும் உங்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. நிறைய ஜனாசாக்களை தூக்கி சுமந்து அடக்கி விட்டோம், நிறைய நல்லவர்களை இழந்து விட்டோம். நிறைய பேரை நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம், வாழ்க்கையில் சாதிப்பார்கள் என்று நினைத்தவர்களை எல்லாம் மண்ணறையிலே கொண்டு போய் புதைத்து விட்டோம் சகோதரர்களை, அடக்கி விட்டோம். எஞ்சி இருப்பது நானும் நீங்களும் தான். இன்றைய இரவு எனக்கும் நிச்சயம் கிடையாது, உங்களுக்கும் நிச்சயம் கிடையாது. வந்திருக்கிற பயணம் என் மனைவி பிள்ளைகளோடு நான் போய் சேருவேன் என்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது. இந்த பள்ளியிலிருந்து வெளியிலே போய் உங்களுடைய வீடுகளுக்கு போவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் கிடையாது. ஏமாற்றுகிற இந்த வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக இருக்கிற அல்லாஹுவை இழந்து கொண்டிருக்கிறோம். ஈமானிய சகோதரர்களே, நிறைய விஷயங்களில் ரப்பை இழந்து கொண்டிருக்கிறோம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் கஃபூர், எல்லாவற்றையும் மன்னிக்கிறவன் என்கிற காரணத்தினால், அவன் அளவற்ற அருளாளன் என்கிற காரணத்தினால், நிகரற்ற அன்பாளன் என்கிற காரணத்தினால், அவன் கோபத்தை விட அவன் அன்பு முந்தி இருக்கிறது என்கிற காரணத்தினால் எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகள் அவன் தந்து கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, அந்த ரஹ்மானுடைய அன்பை கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அன்பை கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள். துடிதுடிக்கிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் வீட்டுக்கு போகிற பொழுது நீங்கள் செய்கிற ஒரு தவறுக்காக நீங்கள் நேசிக்கிற ஒரு உயிரை அவன் பறித்துக் கொள்வது அவனுக்கு பெரிய காரியமே கிடையாது சகோதரர்களே, பெரிய காரியமே கிடையாது. நீங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிற உங்களுடைய சொத்துக்களை உங்களிடத்திலே இருந்து அவன் பறித்தெடுக்க ஒரு நொடி அவனுக்கு நேரம் போகாது. அவன் நாடினால் எல்லாவற்றையும் செய்து விடுவான். அவன் அவ்வளவு சக்தி மிக்கவன். ஒரு வார்த்தையில் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, வாய்ப்பு தந்திருக்கிறான் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவனை கோபப்படுத்தாதீர்கள். எப்படி அவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறானோ, இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமாக இருக்கிறானோ, அதே போலதான் அல்லாஹுவின் தூதர் அதே நாவினால் சொன்னார்கள், இன்னல்லாஹ அகயர், அல்லாஹ் ரோஷக்காரன் என்றும் சொன்னார்கள். அவனுடைய ரோஷத்தை தீண்டி பார்க்கிற காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, சோதனைகளால், கவலைகளால், வேதனைகளால், இழப்புகளால் அவன் பிடிக்க ஆரம்பித்தால், என்னையும் உங்களையும் தவிக்க விட ஆரம்பித்தால், அன்புக்குரியவர்களே, தாங்க மாட்டோம் சகோதரர்களே, தாங்க மாட்டோம். அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்தின்பால் மீண்டு வருவோம் சகோதரர்களே, இந்த மார்க்கத்தினுடைய தெளிவின்பால் மீண்டு வருவோம். அல்லாஹுடைய தீனை உண்மைக்குண்மையாக பின்பற்றுவோம், குடும்பங்களில் வாழ வைப்போம், அந்நிய கலாச்சாரங்களோடு வாழுகிற விஷயங்களை அல்லாஹுக்காக தவிர்த்து கொள்வோம். என் ஈமானிய உறவுகளே, இதோ ரபியுல் அவ்வல் வந்திருக்கிறது. இனி ஆரம்பித்தால்
மீலாதுகளுக்குரிய எல்லா நிகழ்வுகளும் மௌலுதுகளும் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கும். நாமும் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, தெளிவாக இருங்கள். நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மைக்குண்மையாக நேசிப்பவர்கள். அந்த நேசம் உண்மையானதாக இருந்தால் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுவதில் தான் அதை வழிகாட்ட வேண்டும். அல்லாஹுவின் தூதர் சொன்னதையும் செய்ததையும் அங்கீகரித்ததையும் தவிர வேறு எதையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் வணக்கமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதரை நேசித்தல் என்பது இன்றைய மீலாது விழாக்களாகவும் இன்றைய பள்ளிகளின் அலங்காரங்களாகவும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கிற நிகழ்வுகளாகவும் ஓதப்படுகிற மௌலுதுகளாகவும் இருந்திருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை விட அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசித்த சஹாபா சமூகம் அதை முன்னின்று செய்திருப்பார்கள், அதை முன்னின்று செய்து காட்டியிருப்பார்கள். இந்த சமுதாயத்தில் அதை அவர்கள் நிலைநிறுத்தி இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹுவின் தூதரின் நேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசிப்பவர்கள். அல்லாஹுவின் தூதருக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வந்தாலும் உயிரையும் இழக்க வேண்டி வந்தாலும் தயாராக இருப்பவர்கள் நாம். அல்லாஹுவின் தூதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம். அல்லாஹுவின் தூதருடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்தில் உயிர் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம். அதற்கான பிரச்சாரத்தில் பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் பல இழப்புகளையும் பல தனிமைகளையும் சந்தித்தவர்கள் நாம். ஆனால் அந்த அன்பு அது உயிரோடு கலந்தது. அது வெறுமனே சீசனுக்கு வருவதல்ல, அது சீசன் கால அன்பு அல்ல, அது வேறு, அது உயிரோடு கலந்தது, அது உணர்வோடு உள்ளது. அல்லாஹுவின் தூதர் தான் உயிர் மூச்சு, அல்லாஹுவின் தூதர் தான் எங்கள் பேச்சு. அல்லாஹுவின் தூதரை, அவருடைய வரலாற்றின் அப்பழுக்கற்ற தன்மையை, அவரை போன்ற ஒரு தனித்துவமான தலைவரை இனிமேல் இந்த உலகம் காணவே மாட்டாது என்று நம்புபவர்கள் நாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பை வழிகாட்டுவதற்காக அவர் அனுமதிக்காத காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். அவர் அனுமதிக்காத விடயங்களை நாம் செய்ய மாட்டோம். அவரின் பெயரால் செய்கிற, அவர் தடுத்திருக்கிற காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம். எல்லை மீறி அவர்களை புகழ்ந்து அவரை அல்லாஹுடைய தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை அல்லாஹுவின் தூதரிடத்தில் நாம் கேட்க மாட்டோம். அல்லாஹுவின் தூதர் அனுமதிக்காத காரியங்களில் ஈடுபட மாட்டோம். அவரின் பெயரால், அவர் மறுமையின் அடையாளம் என்று சொன்ன பள்ளிவாயில்களை அலங்கரித்து பள்ளிவாயில்களை திருவிழாக்களை போன்று ஆக்கி இந்த கலாச்சாரத்தை, இந்த மடத்தனத்தை எங்களுடைய சமுதாயத்தில் அரங்கேற்றுவதை உள்ளத்தால் கூட நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று நினைப்பவர்கள் நாம். அது நேசத்தினுடைய அடையாளமே அல்ல, இந்த மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கிற விஷயம் என்று சொல்பவர்கள் நாம். எனவே அன்புக்குரியவர்களே, தெளிவாக இருப்போம். எங்களுடைய வீடுகளிலும் அதை சொல்லிக் கொடுப்போம். இந்த காலப்பகுதி பிள்ளைகளுக்கு அல்லாஹுவின் தூதரை படிப்பிப்போம், அல்லாஹுவின் தூதருடைய அன்பை சொல்லிக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உயிரை விட மேலாக நேசியுங்கள், உயிரை விட மேலாக நேசியுங்கள். ஈமானிய உறவுகளே, யாருக்காகவும் எவனுக்காகவும் இந்த உலகத்தின் எந்த உறவுக்காகவும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் இழந்து விடாதீர்கள் சகோதரர்களே, இழந்து விடாதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள், தட்டி போகாதீர்கள், சமரசம் செய்யாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சிந்தனை, என் குடும்பத்தில் வாழ வேண்டும், உறுதியாக இருப்பேன், என் மனைவி அந்த சிந்தனைக்கு கட்டுப்பட்டு என்னோடு வாழ விரும்பினால் வாழட்டும், என் பிள்ளைகள் அந்த சிந்தனைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் என்னோடு இருக்கட்டும், என் உறவுகள் அந்த சிந்தனையோடு நான் இருக்கிறேன் என்று தெரிந்து என்னோடு இருந்தால் அவர்கள் இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, அவர்களை தாண்டி இந்த உலகத்தின் எந்த உறவுகளையும் நான் நேசிக்க மாட்டேன், எந்த உறவுகளையும் நான் அன்பு வைக்க மாட்டேன், எந்த உறவுகளையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்கிற அந்த ஈமானிய உறுதி வந்தால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தின் பெயரால் வருகிற இந்த அந்நிய கலாச்சாரங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக விடைபெறும். அந்த நேசத்தை உண்மையாக, தூய்மையாக, இஹ்லாஸாக அல்லாஹுக்காக நாம் வைப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.